நீதிபதிகளுடைய வாயை தயவு செய்து கிளறாதே. கடுமையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். இந்திய நாட்டில் அரசியல் மோதலுக்காக ஈடியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு மோடியை பார்த்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டிருக்கிறார். ஊடகங்கள் இதை சொல்ல மறுத்திருக்கின்றன. மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய BR கவாய் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாடு முழுவதும் அரசியல் சண்டைக்கு அமலாக்கத்துறையை தயவு செய்து பயன்படுத்தி விடாதீர்கள். அரசியல் மோதல் என்பது தேர்தல் களத்தில் நடக்கட்டும். ஏன் அமலாக்கத்துறையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வியை கேட்கிறார். உடனடியாக மோடிக்கு ஆதரவாக சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை ஒரு முன்னுதாரணமாக கருத வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றார். இதை கேட்டதுமே இந்த மோடிக்கு ஆதரவாக பேசின அந்த வக்கீலுடைய வாதத்தை கேட்டதுமே மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தலைக்கு மேல கோபம் வந்துருச்சு, கடும் கோபம் வந்துருச்சு. அப்போதுதான் சில வார்த்தைகளை அவர் சொல்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீதிபதிகளுடைய வாயை தயவு செய்து கிளறாதீர்கள். எங்களது வாயை கிளறினால் கடுமையான விமர்சனங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். கர்நாடக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியுடைய அணுகுமுறையில் எனக்கு எந்த பிழையும் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் தயவு செய்து எங்களை ஏதாவது சொல்ல கட்டாயப்படுத்த வேண்டாம். இல்லையெனில் அமலாக்கத்துறை பற்றி நாங்கள் மிகவும் கடுமையான ஒன்றை சொல்ல வேண்டி வரும் என்று கடும் கோபத்தில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு அமலாக்கத்துறை என்று சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு எதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? பழிவாங்கலுக்காக, பாஜகவுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறு குழந்தைகளுக்கு தெரியுமா இல்லையா? இன்றைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி கோபத்தினுடைய உச்சிக்கு போய் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். நீ எல்லாம் எதுக்கு ஈடியை பயன்படுத்தி ஏன் வாயிலிருந்து சொல்ல வச்சிராத நீ அப்படின்னு மோடிக்கு அவர் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறார். அவர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கெல்லாம் என்னப்பா அமலாக்கத்துறை வச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? 11 வருடமா எத்தனையோ எதிர்க்கட்சியை சார்ந்த நபர்களின் மீது அமலாக்கத்துறை பல்வேறு வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறது இல்லவா? சிறையில் தூக்கி போட்டிருக்கீங்க. ஆனால் எதையாவது நிரூபிக்க முடிஞ்சிருக்கா? துண்டக்கான துணியக்கான அமலாக்கத்துறை ஓடிட்டு இருக்கு. இதை வைத்தானே பாராளுமன்றத்தில் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன அமலாக்கத்துறை உங்க வீட்டுக்கு வந்துடும், எங்களை எதிர்த்து பேசுறியா நீ? பாராளுமன்றத்திலேயே மோடி எதிர்த்து பேசுறியா நீ? பேசினா என்ன நடக்கும்? உன் வீட்டுக்கு நாங்கள் ஈடி அனுப்பிடுவோம். இப்படின்லாம் சொல்றதெல்லாம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். அதனால தான் அவங்க கோபத்தில் சொல்றாங்க, தயவு செய்து எங்கள் வாயை கிளறாதீங்க, அமலாக்கத்துறையை பற்றி எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு. அமலாக்கத்துறை மட்டுமா மோடியினுடைய ஆட்சியில்? RSS ஆட்சியில் அமலாக்கத்துறை மட்டுமா? கிடையாது. தேர்தல் ஆணையம்